நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் உரிய வித்யாபுத்திரன் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இது என்னுடைய 729வது வீடியோ. இந்த வீடியோவில் லலிதா சஹஸ்ரநாமத்தினுடைய மீனிங் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம 850 வரைக்கும் பார்த்துருக்கோம். 851லேருந்து ரன்னிங் மேட்டரை பார்த்துடலாம் 900 வரைக்கும். जन्म मृत्यु जरा तत्व जन विश्रायदायिनी शर्रोपद उत्कृष्ट शांति कलात्मिका गंभीरा गगनांतत्ना गर्भिदा गानोल्पक कल्पना रहिता काष्ठ अकांता कांतांत विग्रह कार्य कारण निर्मुक्त कामगेळि तरंगिद कनक कनक ताडंग लीला विग्रह धारिणी अजा शैर विमुक्त मुक्ताश प्रपदादिनी अंतरम कथमाराज्ञ बगीर मुदुलभ त्रिवकनिलय तिस्ता त्रिभुवनमालिनी निरामया निरालंब स्वात्मा राम सुधासृतिगी संसार भग्न निर्भग्न समुद्र नमृय यज्ञप्रिय यज्ञकत्री यजमान स्वरूपिणी धर्माधार धनाध्यक्ष धन धान्य विवर्धिनी विप्रप्रिय विप्ररूप विश्वब्रह्मकारिणी विश्वक्रासावत्रिमाभ वैष्णवी विष्णुरूपिणी अयोनिर्योनिलय कोडस्था कुलरूपिणी वीरगोष्ठीप्रिया वीर नैष्कर्म्या नादरूपिणी नैष्कर्म्या वரைக்கும் 900 ராமாவளியாகிறது. இப்போ மீனி பார்க்க போகிறோம். 851 ஜென்ம மிருத்யு ஜரா தப்த ஜன விஸ்ராயதாயினி அப்படின்னா என்னென்ன? ஜென்மம் பிறப்பு, இறப்பு, மூப்பு இவைகளால் நன்கு தகிக்கப்பட்ட ஜனங்களுக்கு இந்த துக்கங்களையும் ஓய்வுகளையும் தெளிவான ஆத்ம சுகத்தையும் தருகிறவள் அப்படின்னு அர்த்தம். ஜென்ம மிருத்து ஜரா தப்த ஜன விஸ்ராயதாயினி ஷரோபது உத்துஷ்ட எல்லா உபனிஷத்துக்களும் சிறப்பாக உறக்க கூறப்பட்டவள். சாந்தி தீத கலாத்மிக அப்படின்னா சில இடத்துல சாந்திய தீதா கலாத்மிகான்னு இருக்கு, சாந்திய தீத கலாத்மிகா சில இதில் இருக்கு, பாடபேதம். அது பஞ்சபூதங்களில் கலைகளில் ஆகாய தத்துவத்தின் கலையாக இருப்பவள் அதை சொல்லியிருக்கு. கம்பீர ஆழங்காண முடியாதவள், அவளுடைய எல்லையை அறிய முடியாது. ககனாந்தஸ்தா ஆகாயத்தின் நடுவில் இருப்பவள். ஆகாயம் 3 விதமான ஆகாயத்தை குறிக்கும். தகாரசாகம் இதயத்தில் உள்ள ஆகாயம், பூதாகாசம் பஞ்சபூதங்களில் ஒன்றான ஆகாயம், பராகாசம் மகா ஆகாயம் அந்த மாதிரி சொல்லியிருக்கு. எல்லாத்துலேயும் அம்பாள் இருக்கா. கர்ப்பிதா கர்ப்பம் உடையவள், உலகத்தை உண்டாக்கி நடத்தி தன்னுள் லயம் செய்து கொள்ளும் சிறந்த திறமை உடையவள். கானலோல்புகா கானத்தில் ஈடுபாடு உள்ளவள், வாய்ப்பாட்டு வாத்திய சங்கீதம் சாமவேத கானம் முதலியவற்றில் ஈடுபாடு உள்ளவள். கல்பனா ரகிதா கல்பனை இல்லாதவள், இந்திரியங்களுக்கு விஷயமான ஜகத்தை பற்றி மனதில் தோன்றும் எண்ணங்கள் அவள் கற்பனை சொல்கிறோம் நம்ம, அதெல்லாம் அவள் அம்பாள் கிடையாது. காஷ்டா வேதாந்த வாக்கியங்களில் நிர்ணயிக்கப்பட்ட சுரூபமாக இருப்பவள். அகாந்தா பாபத்தை போக்குபவள். காந்தாந்த விக்கிரகா தன் கணவனின் சரீரத்தில் பாதுரூபத்தை கொண்டவள். அர்த்தநாதி சொல்றோம் இல்லையா, அது சொல்லியிருக்கு. காரிய காரண நிர்முக்தா காரணம் காரியம் இவைகளிலிருந்து விடுபட்டவள். காமகேளி தரங்கிதா கலைகள் போல் அடுத்தடுத்து வரும் சிங்கார கேளிக்கை உள்ளவள். கனக்கனக தாடங்கா நன்கு பிரகாசிக்கும் தங்க காதோலை அணிந்திருப்பவள். சூரியனின் சந்திரனும் அம்பாளினும் 2 தாடங்கங்கள் என்று கூறப்படுகின்றது. அகிலாண்டேஸ்வரி ஸ்ரீசக்கரத்தையும் போட்டிருக்கா, சிவசக்கரத்தையும் போட்டிருக்கா. லீலா தாரணி லீலையாகிய முயற்சி இல்லாமலேயே பல அவதாரங்கள் எடுப்பவள். அஜா பிறக்காதவள். ஷயர் வினிர்முக்தா தேய்விலிருந்து மரணத்திலிருந்து விடுபட்டவள். நமக்கு தான் தேய்வு, அந்த மரணம், மூப்பு எல்லாமே, அம்பாளுக்கு எதுவுமே கிடையாது. பிறப்பே இல்லாதவருக்கு வளர்ச்சி, தேய்வு, மரணம் இவைகள் கிடையாது.
அவள் எப்பயுமே இருக்கா, நிரந்தரமாக இருக்கா. அவள் முக்தா, முக்தானா அழகின்னு அர்த்தம். க்ஷிப்ரபதாதினி, சீக்கிரமே அனுகிரகமும் செய்பவள். அந்தரம் கதமாராக்கியா, உள்நோக்கு உள்ளவர்களால் நன்கு ஆராதிக்கக்கூடியவள். பகீர் பூதுலபா, விஷயங்களில் நாட்டம் உள்ளவருக்கு மிகவும் அரிதாக இருப்பவள். ஒரு இடத்துல உள்நோக்கி ஆராதிப்பவர்கள். பகீர் முக வெளிப்பக்கம் பூஜை பண்றது. த்ரிகி ருத் எஜுஸ் சாமம், இவளை 3 வேதங்களின் முடிவானவள். திரிவக்க நிலையா, 3 வர்க்கங்களில் இருப்பவள். அதாவது இந்த திரிவர்க்கம் சொல்றது தர்மம், காமம், அர்த்தம், அறம்பொருள், இன்பம். இதில் இருக்கா. திருஸ்தா, மும்மூன்றுகளில் இருப்பவள். அவைகள் பலவிதமாக சொல்லலாம். இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம். பிரணவத்தின் அக்ஷரங்களான ஆ, உ, இம் 3 உலகங்களில் இருப்பவள். திரிபுரமாலினி, திரிபுரமாலினி வடிவாளவள். ஸ்ரீசக்கரத்தில் அந்த 9 ஆவரணத்தில் திரிபுரமாலினி ஊற்றியிருக்கா. நிராமையா, வியாதியே இல்லாதவள். நிராலம்பா, பிடிப்பு இல்லாதவள். ஸ்வாத்மா ராம, தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்திலேயே திளைத்து ஆனந்திப்பவள். சுதாசிருதிகி, அமிர்த பெருக்காக உள்ளவள். சகசிராரத்தில் சந்திரமண்டலம் இருக்கிறது. அது அமிர்தமயம். அந்த குண்டலேசத்தை எழுந்து டிராவல் பண்ணி மேலே வந்து சகசிராரத்தில் போய் அதில் டைவடிக்கும். பண்ணும்போது அங்கே அந்த அமிர்த அப்படியே எல்லா நாடி 72,000 நாடியில் திறம்பிலை பண்ணி உடம்பு புத்துணர்ச்சி கொடுக்கறது. இந்த சுதாசிருதிகையா அமிர்த பெருக்காக அமைகிற அம்பாளுங்க. சம்சார பக்ன நிர்மக்ன சமுத்திரன படிஜ, சம்சார சகதியில் சேற்றில் மொழியவர்களை தூக்கி வெளியே எடுப்பதில் திறமை உள்ளவள். யஜ்ஞப்பிரியா, யாகங்களில் பிரியம் உள்ளவள். யஜ்ஜகத்ரி, யாகம் செய்பவளில் மனைவியாக இருப்பவள். யாகம் செய்ய சங்கல்பம் செய்து தீட்சிதராக இருப்பவர். எஜமானன் எனப்படுபவர். அவரை பரமசிவன் சுரூபம் என்று சொல்லப்படும். அந்த எஜமானுடைய சுரூபம் உள்ள பரமசிவனுடைய பத்னி தீட்சா எனப்படுகிறாள். அவருடைய புத்திரன் சந்தானன் எனப்படுவான். அந்த தீட்சா ரூபமான மனைவியாக இருப்பவள். எஜமான ஸ்வரூபிணி, யாகம் செய்பவளாக இருப்பவள். தர்மாதாரா, தர்மத்திற்கு ஆதாரமாக இருப்பவள். தனாதிக்ஷா, செல்வத்தின் அதிபதியாக இருக்க. தனதான போதனை, செல்வம் தானிய வேலை பெருக்குபவள். விப்ரப்பிரியா, வேதம் மற்றும் சாஸ்திரங்களை எழுதியவரிடம் பிரியம் உள்ளவள். விப்ரரூபா, விப்ரர்களை வடிவானவள். இது முந்தைய நாமாவை எடுத்துக்கூறிய பகவத் வசனத்தால் ஏற்படுகிறது. விஸ்வபிரமகாரணி, உலகத்தை சுழலும்படி செய்பவள். அம்பாள் இல்லைன்னா உலகமே சுத்தாது. விஸ்வக்ராதா, பிரபஞ்சத்தை விழுங்குபவள், சம்ஹரிப்பவள் அர்த்தம். கடைசியில் புத்ருபாபா, பவழம் போன்ற காந்தி உடையவள். பவழம் சிறப்பு, அம்பாளும் சிவப்பு. வைஷ்ணவி, விஷ்ணுவின் சக்தியாக இருப்பவள். விஷ்ணு ரூப நாராயணன், நாராயணின நாராயணோட பொண்டாடி சகோதரி அவ. ஸோ விஷ்ணு வைஷ்ணவி, வைஷ்ணவின்றது அம்பாளை சொல்லியிருக்கு. ஸோ விஷ்ணு ரூபிணி, விஷ்ணு ரூபமாக இருப்பவள், அதாவது லக்ஷ்மி ரூபமாக இருப்பவள். அயோனிர், எதிலிருந்தும் உண்டாகாதவள். அவளே எல்லாத்துக்கும் காரணம். யோனி மூலஸ்தானம் என்ற பரம்பொருள். ஸோ யோனியில் பிறக்காதவள். யோனி நிலையா, பிரபஞ்சத்திற்கு பிறப்படமாகவும் லயப்படமாகவும் இருக்கிறாள். இந்த யோனி நிலையான்னு சொல்லி இந்த காமாக்கியா சொல்லலாம். அங்கே கூடஸ்த, அஜ்ஞானத்திற்கு அதிஷ்டானமாக இருப்பவள். கூடம் என்றால் மோசடி, மறைவு, பொய் என்று அர்த்தம். ஆத்மாவின் உண்மையான ஆனந்த சுரூபத்தை அஜ்ஞானம் மறைக்கிறது. இந்த சம்சாரத்தில் உடலை செய்கிறது. அஜ்ஞானத்துக்கு இவளை தலைவியாக இருந்து அதனை நடத்துகிறார். குலரூபிணி, குலம் என்ற ரூபமாக இருப்பவள். குலம் என்பது மூலாதாரம், கௌல மார்க்கம், வெளிப்படையாக பூஜை, வம்சம், ஆச்சாரம் முதலியவை இருக்கிறது. இந்த குலத்தை, இந்த குலரூபிணி சொல்லும்போது
குலாந்தரசிக குலசிங்கேதபாரணி குலாங்கனா குலங்கஸ்தா கௌரணி குலயோகினி அகுல குலேஸ்வரி குலகுண்டாலய கௌரமார் தத்பிரஜேபிதான் வருது. அதெல்லாம் இங்கே வந்து நினைவு கூறுறார் குலரூபணி சொல்லும்போது. வீரகோஷ்டி பிரியா, வீரர்களின் சமூகத்தில் பிரியம் உள்ளவள். வீரர்கள் என்பதை இந்த நாமால தெரிஞ்சுக்கலாம். இந்த நாமாலேருந்து 836 நாமாவது வீரமாதான்னு வருது. ஸோ வீரகோஷ்டி பிரியான்றது அதை ரெஃபர் பண்ணுறது. வீரா வீரியம் உள்ளவள். நைஷ்கர்மியா கர்மா சம்பந்தம் இல்லாதவள். இது வந்து இதோட 900 நாமா அப்படி பார்த்துருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சிரவணம் பண்ணுங்க. இதை சொல்லி லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஒரு நாமாவளி சொன்னாலே அவ்வளோ புண்ணியம் சொல்லியிருக்கு. ஸோ வியாசரே சொல்கிறார், என்ன சொல்கிறார்? லௌகீக வசனங்கள் சொல்கிறதை விட விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லு, விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லு. சிவசஹஸ்ரநாமத்துலேருந்து ஒரு நாமாவளி சொன்னால் அதை சாப்பிட்றோம். சிவசஹஸ்ரநாமம் சொல்கிறத விட லலிதாலேருந்து ஸ்ரீமாத்திரை நமக்கு ஒரு நாமாவளி, ஸ்ரீமாத்திரை நமக்கு மட்டும் சொல்லலாம். எனி நாமாவளி இருக்கு லலிதா, அது சொன்னாலே வந்து நமக்கு எல்லாமே கிடைச்சிடும் சொல்லியிருக்கு. அதனால் இதை மனசில் கொண்டு எல்லாரும் லலிதா சஹஸ்ரநாமத்தை மரணம் பண்ணணும். எந்த லலிதா சஹஸ்ரநாமத்தை? வாக்பாதின்கள் சொன்ன இந்த சஹஸ்ரநாமத்தை சொல்லி இந்த நிறைய விஷயம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.